அழகா இருக்குடி. ஒரு வழியா நல்லா வெந்து வந்துருச்சு போல. அங்க போகாத ஓரமா. போல கொல்லையில வந்துட்டு போகாதீங்க நைட் நேரத்துலன்னு சொல்லிட்டு. என்னடி கரண்ட் போயிட்டு. ஐயோ என்னடி கொல்லைக்கு போகாதீங்கன்னு சொல்லிட்டு சொன்னா அதே மாதிரி கரண்ட் போயிட்டு. இப்பெல்லாம் வாரத்துல ஒரு நாளாச்சும் நான்வெஜ் எடுத்துருவோம். ஆனா இந்த வாரம் ஃபுல்லாவே வந்துட்டு சாம்பார், புளிக்குழம்பு, ரசம் இதே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. போன சண்டே வந்துட்டு சிவராத்திரி ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் அமாவாசை அப்படியே ஆயிப்போச்சு. அதனால வந்துட்டு நான் போய் சிக்கன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சிக்கனை குழம்பு வைக்கிறதுக்காக தான் எடுத்துட்டு வர சொன்னேன். ஆனா வரும்போது முழு கோழியை தூக்கிட்டு வந்துட்டேன். இதை வந்துட்டு கிரில் போட்டு கூட்டிடி 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிலடி, அதுக்கப்புறம் என் கண்ணால கூட போட்டு காமிக்கலையடி, இன்னைக்காச்சும் போடு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வந்துட்டா. ஆமாங்க எப்போ பார்த்தாலும் கடையில தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆமா. கடையில தான் வாங்கி சாப்பிடுறோம். வெளில போனாலே வந்து இதுக்கெல்லாம் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. இது மாதிரி திடீர்னு வாங்கிட்டு வந்தா மட்டும் தான் செஞ்சு கொடுப்பேன். நானா வந்துட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லவே மாட்டேன். ஹேமே ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஸ்லைஸ் போட்டு வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் போடும்போது தான் வந்துட்டு மசாலா உள்ள போய் இறங்கும். மசாலாவை ரெடி பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட்டு. மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு தயிரை ஊற்றிப்போம். அது கூட கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, காரத்துக்காக தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், மிளகு ஜீரகம் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக சால்ட். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். என்ன திவி? என்னாச்சு? பார்த்துட்ருக்கியா? உனக்கு ஞாபகம் இருக்கா நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது செஞ்சது? ஞாபகம் இருக்கு. ஞாபகம் இருக்கு. ஆமா வீடே அப்ப ரெடி ஆகலடா. இது நம்ம சொந்த வீடே கிடையாது, அப்ப வாடகை வீட்டுல இருந்தோம். அப்பெல்லாம் நம்ம இடமே கிடையாது. இது அவ்வளவுதாங்க. மசாலாவை நல்லா தடவிட்டேன். ஸோ இது ஒரு மணி நேரம் ஊறட்டும். அப்பதான் வந்துட்டு நமக்கு கிரில் பண்றதுக்கு நல்லா வரும். உள்ள தடவிட்டியா? உள்ளுக்குள்ள எல்லாக்குள்ளேயும் தடவிட்டேன். உள்ள தடவினாதான் வந்துட்டு நல்லா மசாலாலாம் இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா வச்சுக்கிங்களேன் உள்ள மட்டும் வேகாது, மசாலாவும் இறங்காது. ஸோ அதனால உள்ளேக்குள்ளேயும் தடவிட்டேன். போன தடவை வந்துட்டு புதினா கொத்தமல்லிலாம் உள்ளே வச்சேன், அதுக்குள்ளே கம்பு விடுவோம் பார்த்தீங்களா, அது வந்து வெளியில் வந்துடுச்சு. அதனால இந்த தடவை அதெல்லாம் எதுவும் கொடுக்கல. டைரெக்டாகவே நம்ம வச்சு சுட்டுடலாம். அப்படியே இதுக்குள்ளே வச்சு 1 hour ஊறட்டும். இந்த கிரில் பண்ணணும்னு எந்த நேரத்தில் வாங்கிட்டு வந்தானோ தெரியல. அது பண்ணுறதுக்குள்ளே நான் போதும் ஆயிடும் போல இருக்கு. ஏன்னா நான் குழம்பெல்லாம் வச்சுட்டு சமைச்சு முடிச்சுட்டு நம்ம வெளில வரதுக்கே அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. 1 hour ஊறணும்னு சொன்னது அது எத்தனை மணி நேரம் ஊறுனுச்சுனே தெரியல. இன்னும் ஃப்ரிட்ஜ்லேயே தான் இருக்குது. அதுக்குள்ளே வந்துட்டு நான் சமைச்ச கேப்பில் வந்து வினோ வந்து ஒரு ஷார்ட்ஸ் எடுத்தோமா, அதை வந்து எடிட் பண்ணிட்டு இருந்தான். அதை எடிட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த அடுப்பை வந்து இந்த மாதிரி கல்லெல்லாம் வச்சு பற்ற வச்சு. எப்படி இருக்கு ரெடி பண்ணது? ரெடி பண்ணது வரைக்கும் நல்லா தான் இருக்கு. ஆனால் இன்னும் வந்து டிஸ்டன்ஸ் வைக்கணும். இல்லடி கொஞ்சம் நம்ம வந்து என்ன தடவை பண்ணுறோம். ஏப்பா அழகா இருக்குடி நீ தட்டுறது. தட்டு 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 வேற மாதிரி இருக்கு. இது எப்படி தெரியுமா இருக்கு? நம்ம சின்ன பிள்ளைல கல்லெல்லாம் சுட்டு சாப்பிடுவோம் தெரியுமா? ஆமா. இந்த அப்புறம் சோள பொரியா அதான் சொல்லுவாங்களே, அது என்னது, சோளம் சுட்டு சாப்பிட்றது மாதிரி இருக்கு. செமையா இருக்கு நீ அடிக்கிறது. எனக்கு ஆசையா இருக்கு. என்னமோ தீபாவளியில இந்த பட்டாசுலாம் பறக்கல அது மாதிரி இருக்கு. அழகா இருக்குடி. இப்படியே நான் விளையாண்டுட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், அங்கே சிக்கன் வீணா போயிடும். ஃபர்ஸ்ட் அடுப்பு அணைப்போம். இதுக்கு நிறைய கறி வேணும். அப்பதான் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோமே. அடுப்பு கறி வேணும். அடுப்பு கறி வந்துட்டு இருந்தாதான் வந்துட்டு அந்த சூட்டுலயே வேகும். ரொம்ப தீ போட்டோம்னா காந்தி போடும். அதனால எடுத்துட்டு வரேன். அடுப்பை ரெடி பண்ணிட்டு போவோம். வெயிட் பண்ணு. இந்த கம்பு ஓகேவா? இந்த பக்கம் சின்னதா இருக்கு, அந்த பக்கம் மொத்தமா இருக்கு. பரவாயில்ல, இந்த பக்கமே விட்டுருவோம். இப்போ இதை பிடிச்சிக்கத்தாங்க.
இந்த சிக்கன் நைட்ல வந்து குக் பண்றதுனாவே கொஞ்சம் சிரமம் தான் சீத்து. சிரமம் தான், ஆனா ஆசையா இருக்கும் ஆமா. நைட்ல. ஆனா வினோவுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் இந்த நைட்ல வந்து சூடா சாப்பிடணும் கொல்லையில எனக்கு செஞ்சு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு வந்துட்டு உங்களுக்குமே அந்த ஆசை இருக்கும். ஆமா அப்படியே விடு. ஆ, என்னடி வெளில வருதா? ஆ. இப்போ இது கட்டணுமா? அப்படியே போதுமா? விடு விடு விடு, நல்லா விடு. தள்ளு 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 தள்ளு. போதும் போதும் போதும். ஆ, நடுவுல வந்துருச்சா? இது ரெண்டு இப்போ சேமா இருக்கா? சேமா இருக்கு. இது வந்து இந்த நைட்ல வந்து செய்யணும்னு பிளானே இல்லைங்க, பகல்லே செஞ்சு முடிச்சிடலாம். பகல்லே ஆமா, இது வந்து பகல்ல பண்ணணும்னு தான் வந்துட்டு பிளானு. ஆனா வாங்கிட்டு நைட் ஆயிடுச்சு. ஆமா. ஏன்னா வீட்டில் அந்த மாதிரி வேலை இருந்ததுனால பண்ண முடியல. அப்புறம் வந்துட்டு பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னா வச்சுங்களேன், அப்புறம் நம்மளால வந்துட்டு சாப்பிடாம இருந்துருவாங்க. அதனால குழம்பு வச்சுட்டு வந்துட்டேன். திவியுமே வந்துட்டு பசிக்குதுன்னு சொல்லுவான். அவனுக்காக குழம்பு வச்சு அவனுக்கு சாப்பாடை போட்டுட்டேன் ஃபர்ஸ்ட். அது என்னது காலா? எது? அந்த உள்ளது அது கை. கையை கையை ரெண்டுத்தையும் விட்டுடும். இந்த இல்லை கையெல்லாம் ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் வேகணும். இப்படியே இருக்குமா? அது எப்படி இருக்கட்டும். வச்சாச்சு. அவ்வளோதான், எதுவும் கீழே விழுவாம பிடிச்சிக்க வேண்டியதான். அப்பப்போ எண்ணெய் ஊற்றணும், அவ்வளோதான். எண்ணெய் வந்தா? ஆமாம், எண்ணெய் ஊற்றணும், அப்போதான் வேகும். பட்டர் இருந்தால் பட்டர் போடலாம், நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அப்படிங்க வச்சிரு. சுத்தணுமா? லைட்டா இன்னும் இப்பதான் வச்சிருக்கான், அதுக்குள்ள சுத்தணுமா சுத்த வேணாமான்னு கேக்குறான் பாருங்க. என் மேல இழுப்பு விட்டுறாதடி. என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாரு, காந்தும். ஐயோ காந்துமா? நான் உன்னை தீயே போட வேணாம்னு சொன்னேன். அப்பெல்லாம் சமைக்கிறதே கொல்லையில தான். இப்பதான் வந்துட்டு கொல்லையில எல்லாம் சமைச்சா பயமா இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல வருது. சொல்லி சொல்லியே வந்துட்டு சமைக்க வேணாம்னு சொல்றாங்க. ஆமா, நாங்கலாம் வந்துட்டு கொல்லையில தான் சமைப்போம், கொல்லையில தான் எல்லாமே. நைட்டி கேர்ள். குபுத்தியா? என்னது முழுக்கோழி உட்கார்ந்திருக்கா? முழுக்கோழி கொத்திரும். எங்க வீட்ல கோழி இருக்கு, அந்த கோழிய பார்த்தாலே நிவி வந்துட்டு ஊ ஊ ஊன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஞாபகம் இருக்கா? பறந்துச்சுல. ஆமா, இது ரெடி ஆகிறதுக்கு எப்படியா இருந்தாலும் லேட் ஆகும் சீத்து. 1 hour ஆகும். ஏன்னா வச்சுங்களேன், இதை வந்து நம்ம ஸ்லோவாக தான் வேக வைக்கணும். ரொம்ப தீயை போட்டு அனலை விட்டுட்டோன்னா வச்சுங்களேன், மேலே மட்டும் கருப்பாகும், உள்ள சிக்கன்லாம் வெந்திருக்காது. அதனால நம்ம போன வாட்டி நடந்துச்சு. ஆமா, உள்ளுக்குள்ள வந்துட்டு மேலெல்லாம் நல்லாவே வெந்திருந்துச்சு, உள்ளுக்குள்ள அந்த இது கேப் இருந்துச்சு பாத்தீங்களா, புதினா கொத்தமல்லிலாம் வச்சிருந்தேன் பாத்தீங்களா, அதெல்லாம் வேகவே இல்லை. சாப்பிடும்போது தான் தெரிஞ்சிச்சு. பிடிக்குமா இது? பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இந்த லெக் பீஸை மட்டும் எடுத்து அப்படியே சாப்பிடும்போது அல்டிமேட்டா இருக்கும். அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேலே எண்ணெயை ஊற்றி விடுவோம். நிறைய பேர் வந்து 8ஆம் நம்பர் வீடு அந்த கோஸ்ட் வீடியோ எடுத்தோம்ல, ஆமா அது கேக்குறாங்க. ஆமா, நானும் கமெண்ட்ஸ்ல பார்த்தேன், 8ஆம் நம்பர் வீடோட கண்டினியூ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது செம்மையா இருக்கும். ஆனா எனக்கு ஒரு பயங்கரமான ஸ்டோரி வந்து சிக்கிருக்குங்க. ஆனா எடுக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை, அது வேற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாம வந்து சீத்துக்கு வந்து டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும் அந்த கோஸ்ட்டுக்கு. ஆமா, அந்த கோஸ்ட் வீடியோஸ் அந்த கண்டென்ட் சொல்லும் போதே வந்துட்டு எனக்கு அப்படியே ஜர்க் ஆயிடுச்சு, அந்த அளவுக்கு சொன்னா. பட் அதை எடுக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை. நமக்குமே வந்துட்டு வெளியில ஒரு 8 ஆளுங்கிறத விட உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிரைவிங் தெரிஞ்சிருக்கும். ஆமா, எனக்கு டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும், நம்ம கூடவும் இருக்கிறதுக்கு 2-3 நிவியை பேர் பாத்துக்கிறதுக்கு. ஆமா, 2-3 பேர் வேணும். ஏன்னா ஒரு இடத்துலன்னா வச்சுங்களேன், நம்ம வீட்டுலனா பயமே கிடையாது, எத்தனை மணி வேணாலும் எடுக்கலாம். ஏன்னா நம்ம வீட்டுல நம்ம தான் பழக்கம் பண்றோம், இது நம்ம பழக்கப்பட்ட இடம். ஸோ இதுல வந்துட்டு இருந்துடலாம். அதே வெளியில போய் எடுக்கணும்னா அது வந்துட்டு கொஞ்சம் நம்ம கூட 2 பேர் இருந்தால் தான் கொஞ்சம் தைரியமா எடுக்கலாம். ஏன்னா அது அந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இடத்துல வந்து ஷூட் பண்ணணும். ஆமா, சொல்லியிருக்கோம், அதே மாதிரி அந்த இடமும் இருக்குது, அமைஞ்சிருக்கு. பட் நமக்கு தான் அதுக்கு சுச்சுவேஷன் அமையல. ஒரு நாள் அந்த சவனம் சொல்லுது பாருங்க, அது எடுத்தோன்னா வச்சுங்களேன் வேற மாதிரி இருக்கும் அந்த கோஸ்ட். கதை சொல்லி சொல்ல மாட்டேன், ஃபஸ்ட்டு போயிடும். இல்ல ஏதாச்சும் பேய் கதை இப்பெல்லாம் வேணாம் தங்கம். ஏன்னாச்சுக்கேன் மேட்ச் பார்த்துட்டு சமைக்கிற மூடு. அது மாதிரி சொல்றாங்களே சீத்து, நம்ம கொல்லையில வந்துட்டு போவாதீங்க நைட் நேரத்துலன்னு சொல்லிட்டு. கரண்ட் போயிட்டு, ஐயோ என்னடி கொல்லைக்கு போவாதீங்கன்னு சொல்லிட்டு சொன்னா, அதே மாதிரி கரண்ட் போயிட்டு. அது எப்படி சீத்து, நம்ம கொல்லை பக்கம்னு சொன்னோடனே வந்து கரண்ட் போயிடுச்சு கரெக்டா? அதெல்லாம் நேரம்டா, ஏன்டா சாவடிக்கிறீங்க? இது மாதிரி எதையாவது மூட நம்பிக்கையில வச்சிட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கியா. அது நீ சொல்றியா? அன்னைக்கு வந்துட்டு லைட் எல்லாம் போட்டு இருந்துச்சு, அப்பவே வந்துட்டு பயந்துகிட்டு இருந்த. இது நம்மளோட கொல்லை பயம்னா வச்சுக்கேன். நம்ம ஏதாவது ஒரு அரட்டியில இருப்போம் தெரியுமா,
அந்த டயத்தில் எதையாவது இருட்டில் பார்க்கும்போது பயமாக இருக்கும். மற்றபடி நம்ம கொல்லையில் எந்த பயமும் கிடையாது. அதுதான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்கிறாங்க கொல்லையில் வந்துட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு 12 மணியில் அதனால தான் ரொம்ப பயமாயிடுச்சு. ஆமாம், 12 மணிக்கு யாருக்கு தான் பயம் இருக்காது? அதுவும் வந்து டெத்து அது மாதிரி இருந்ததுனால தான் பயம் வந்துச்சு. மற்ற நாள்லலாம் வந்துட்டு பயப்பட மாட்டோம், அதிகமாக பயப்பட மாட்டோம். நம்ம கொல்லை நம்ம புழக்கம் பண்ணுறது, பின்னாடிலாம் வீடு இருக்குது, நம்ம எதுக்கு பயப்படணும்? சரி சரி, அப்போ போயிட்டு வரி சீத்து அந்த பக்கம். எந்த பக்கம்? அந்த பக்கம் நான் சொன்னது நம்ம கொல்லையில். நானா வந்துட்டு எல்லாரு கூடயும் இருந்தால், உண்மையை சொல்கிறேன், எல்லாரு கூட இருந்தால் ஒரு இடத்துல இருப்பேன். ஆனால் வந்துட்டு என்னை மட்டும் 7 மணிக்கு கொல்லையில் போய் அதை செவுத்த தொட்டிட்டு வா அப்படின்னு சொன்னால் கூட தொட மாட்டேன். அந்த அளவுக்கு பயம்தான். பட் இருந்தாலும் எல்லாரும் இருக்கும்போது நான் இருப்பேன். இங்கே பாரு, அங்கே பேர் ஒருத்தவங்க. பா கரண்ட் வந்துடுச்சுடா. அப்பாடே இப்போ விளையாடுங்க. ஏன் இவ்வளோ நேரம் இருட்டா இருந்துச்சாடா? இவ்வளோ நெருப்பு போட்டு வெளிச்சத்தில் இருக்கும். அப்போல்லாம் வந்துட்டு கரண்டே கிடையாது, ஒரே ஒரு விளக்கு தான் எங்கள் காலத்துலலாம், தெரியுமா? அந்த விளக்குல தான் 6 மணிக்கு மேலே ஃபுல்லாக இந்த பனிக்காலத்துலலாம் இருட்டாக இருக்கும். இப்போ எப்படி டைமே அவ்வளோ எப்படி இருட்டாக இருக்கு? ஸோ அது மாதிரி நாங்கெல்லாம் படிக்கும் போதெல்லாம் நான்லாம் இருட்டாக அப்படி இருக்கும். தான் வளர்ந்தேன். ம் இருட்டு ஒரே ஒரு விளக்கு தான். எங்கள் அம்மா அடிக்கடி வந்துட்டு மண்ணெண்ணெய் தான் தேவைப்படும். ஆமாம், மண்ணெண்ணெய் தான் வாங்கி பற்ற வைக்கணும். விளக்கேற்றி வைக்கிறதுக்கு மண்ணெண்ணெய்க்கே எங்கள் அம்மா அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த லைட்டு இழுக்கிறதுக்கு, கரண்ட் இழுக்கிறதுக்கு படாத பாடுபட்டோம். ஐயோ, தயவு செஞ்சு இந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லாத சீத்து. சரி, இரிட்டேட்டிங்காக இருக்கான் சீத்து. அது யார் சொன்னதுன்னு தெரியல. என்னோட கஷ்டத்தை நான் வந்துட்டு அது எப்படி தெரியுமா சீத்து, நீ வந்துட்டு கஷ்டப்பட்டு வந்ததை வந்து சொல்கிற. சில பேர் வந்துட்டு கஷ்டப்படுற மாதிரி வந்துட்டு நடிப்பாங்க. ஸோ அந்த ஸ்டோரி தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். கஷ்டப்பட்டு வந்தவங்க பற்றியா அவங்க ஸ்டோரி சொல்கிறது வந்துட்டு இரிட்டேட்டிங்காக இருக்கும். அது எப்படி அவங்களுக்கு மனசு வருதுன்னே தெரியல. நான் ஒவ்வொரு விஷயம் வந்து சொல்கிறதெல்லாம் வந்து என் லைஃப்பில் நடந்தது. நான் வந்து பிறந்ததுலேருந்தே வந்து மிடில் கிளாஸை விட லோ மிடில் கிளாஸ். ஸோ அதனால் நான் சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லும்போது கூட உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் வந்து என் லைஃப்பில் நடந்ததே என்னால் மறக்க முடியாத சுச்சுவேஷன். இதெல்லாம் இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, ஆனால் வந்துட்டு உடனே கரண்ட் போனோன்னே ஐயோ இருட்டாயிட்டு அப்படி பயப்படுறோம். ஆனால் ஒரே ஒரு விளக்கு தான். அப்போல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதை வச்சுட்டு படிக்கணும், சமைக்கணும், எல்லாமே அடுப்பில் தானே அப்போல்லாம் சமைப்போம். எங்கள் அம்மா வந்து இங்கே சமைச்சிட்டு இருப்பாங்க, வீட்டுக்குள்ளேயே அடுப்பு இருக்கும், அங்கே தான் படுத்துப்போம். அப்படி தான் இருக்கும் எங்கள் வீடே. வீட்டுக்குள்ளேயேவா? ஆமாம், இந்த மாதிரி அடுப்பு, இங்கே அடுப்பு இருக்கும், அங்கே தான் படுத்துப்போம், அங்கே உட்காந்து படிப்போம். நான், எங்கள் அப்பா, என் தங்கச்சி, எங்கள் அம்மா 4 பேரும் ஒரே இடத்துல படுத்துப்போம். அந்த மாதிரிலாம் இருந்தது லைஃப். இப்போ கரண்டு அது இதுன்னு மாறி போச்சு. நான் என்னமோ 18 கிட்ஸ் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. 90s கிட்ஸே நானே அப்படி தான் வாழ்ந்தேன். அதான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் என் லைஃப்பில் நடந்ததை சொல்லும்போது அந்த கமெண்ட் ஒன்று வந்திருக்கு, இரிட்டேட்டிங்காக இருக்குது உங்கள் ஸ்டோரி அப்படி சொல்லி. அதுக்காக நான் ஃபீல் பண்ணல, நான் உண்மையை தானே சொன்னேன், அதனால ஃபீல் பண்ண போகிறதில்ல. கண்டிப்பாக. ஏமா உடியா நிவி, நமக்கு பிடிச்சதை செஞ்சு சாப்பிடணும்னா எல்லாத்தையும் பல தடைகளை வந்துட்டு நம்ம மீறி தான் பண்ணி ஆகணும். நான் என்ன நினைக்கிறேன், சீக்கிரம் இதை வேக வச்சு பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சு அப்படியே கிரிக்கெட் பார்த்துக்கிட்டே சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. நான் ஒரு டாஸ்க் சொல்லுவேன், சொல்லு. பண்ணிடுவியா? நீ என்ன டாஸ்க் கொடுத்தாலும் இதில் தெரிஞ்சிடண்டு நீ பயப்படியா பயப்பட மாட்டேன்னு. சரி, சுடுகாட்டில் எடுத்துகிட்டு போய் சாப்பிடணும் இதை. அட போடா. பார்த்தீங்களா, நான் சாப்பிட்றேன்ப்பா. நீ கரண்ட் போனதுக்கே இங்கே அழுகுறான், கரண்ட் போனுச்சு அதுக்கே வந்துட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டான் ஆளு. நான் அதை போட்டு நினச்சிங்களா, அவ்வளோதான் முடிஞ்சு, என்னை வச்சு செஞ்சுருப்பீங்க. கரண்ட் போனோடனே அழுவ ஆரம்பிச்சிட்டான் என் பக்கத்தில் ஓடியாந்து. அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டு ஐயோ சரியான கூத்து நடக்கும். அதுக்கப்புறம் தான் என் ஸ்டோரியை சொன்னேன். ஒரு வழியாக நல்லா வந்துருச்சு போல. ஆமாம், முக்காவாசி 70% வந்துருக்குது, அவ்வளோதான். அங்கே போகாது ஓரமா போல இந்த பக்கம் ஆயிடும். ஆனால் கிரில்லுங்கிறது ரொம்ப கஷ்டம் சீத்து. ஆமாம், அதை எப்படி கூப்பிடுவேன்? போ 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 எப்படி கூப்பிடுவேன்? அம்மா அப்பாவா சொல்லிட்டான் பத்தியாலே ஒரேடியா. எப்படி கூப்பிடுவேன்? அம்மா அப்பான்னு சொல்லிட்டான், அப்பான்ட்டான். இல்லடா ப ப ப ப அப்படி கூப்பிடுவாடா. எப்படி கூப்பிடுவேன்? அது வாய் எப்படி இருக்கும் தங்கம்? வாய் எப்படி இருக்கும்? கோவத்தில் இருக்கான் போ. வாய் எப்படி இருக்கும்? இந்த வாய் அந்த மாதிரி இருக்குமா? நல்லா வெந்துடுச்சு. இங்க பாருங்க, அப்படியே எடுத்துட்டு போய் இலையில வச்சிரும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அன்னைக்கு இதே ஃபீல் அன்னைக்கும் இப்படிதான் இருந்துச்சு எனக்கு.
ஆனால் உண்மையாகவே வாசனை தூக்குது. ஏய் சுடும் சீத்து பார்த்து. இல்லை அந்த அளவுக்கு ஒன்றும் சூடு இல்லை, கம்பி இல்லைலாம். ஆ காடு சுடுது, இது சுடலன்ற. நல்லா இருக்கா? ம் திவி தான் பிச்சுட்டான் அழகா. இன்னும் கொஞ்ச நேரம் வேகணும் வேணும். இன்னும் கொஞ்ச நேரம் வேணும். எங்க எல்லாம் வெந்துருச்சுடி. அவர் திவி அழகா போடுறான். எனக்கு மசாலா தெரியல மாதிரி இருக்கு. அப்படிதான் இருக்கும். ஐயோ திவி வேற பாக்குதே. ரொம்ப நாள் ஆகுதுல நானே செஞ்சு சாப்பிடுறது. அதனால ஒருத்தவனுக்கு வேற வாய் ஊரு சூடா எல்லாரும் பிச்சு சாப்பிடுறாங்களே. நமக்கு சாப்பிடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கா? எப்படி சொல்றேன்னா கடையில வந்துட்டு நல்லா அப்படியே அந்த பீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வெந்து போய் சப்புன்னு இருக்கும். இது நல்லா பொசு பொசுன்னு இருந்தோன்னே ஒருவேளை வேவுல போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அது நல்லா வெந்திருக்கு, சிக்கும் போது நல்லா இருக்கு. ஓகேங்க, கிரில் போடணும்னு ஒரு வழியா போட்டாச்சு. இதுக்கப்புறம் கேமராமேனுக்கு சூடாக கொடுக்கலன்னு வச்சுங்களேன், வெக்ஸ் ஆயிடுவான். அவன் தான் கேட்ட ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்காமலே வாங்கிட்டு வந்தது. ஸோ அவன் சாப்பிடணும். இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய். இந்த நைட்டில் சமைக்கணும்னு பிளானே இல்லை. ஸோ நான் கமெண்ட்ல கேட்பாங்க நைட்டில் குழந்தைய வச்சு சமைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒன்றும் பயமே இல்லை. நம்ம வீட்டு இப்படி பின்னாடி வந்தால் நம்ம கொல்லை அவ்வளோதான், இங்கே தான் சமைக்கிறோம். ஸோ அது வந்து அது வந்து கேட்குறதே எங்கள் மேலே உள்ள அக்கறையில் தான் கேட்குறீங்க. அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். இருந்தாலும் அவங்களுக்காக சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு பயம் இல்லை, தப்பாக நினச்சிக்க வேண்டாம், சொல்லணுங்கிறதுனால சொல்லிட்டேன். ஓகே பாய்ங்க. பாய். பாய்.